நம்ம சாப்பிடும்போது தெரியாம ஒரு மிளகா சாப்பிட்டோம்னா நம்ம வாயில எரிச்சல் ஏற்படும், கண்ணு கிளங்கும், நமக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஆனா இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல. நம்ம நாக்குல டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த டேஸ்ட் பட்ஸ் தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடோட டேஸ்ட்டை நமக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். டேஸ்ட் பட்ஸோட சேர்ந்தே சில ரிசெப்டர்ஸும் நம்ம நாக்குல இருக்கும். இந்த ரிசெப்டர்ஸ் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு சூடா இருக்கா இல்லாட்டி குளிர்ச்சியா இருக்கான்றத நமக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். TRPV1 அப்படின்னு ஒரு ரிசெப்டர் இருக்கு. இந்த ரிசெப்டர் வந்து நம்ம சூடா ஏதாவது சாப்பிடும் போது ஆக்டிவேட் ஆகும். யூஸ்வலா 40°C மேல உள்ள உணவை நம்ம சாப்பிடும் போது அந்த ரிசெப்டர் ஆக்டிவேட் ஆகும். ஆனா இதே ரிசெப்டர் வந்து நம்ம மிளகா சாப்பிடும் போதும் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் நம்ம சாப்பிடுற மிளகால கேப்சிகன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். இந்த கேப்சிகன் நம்ம நாக்குல உள்ள TRPV1 ரிசெப்டரோட அட்டாச் ஆகிக்கும். இப்படி அட்டாச் ஆகும்போது நம்ம பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகும். நம்ம பிரெயின் நம்ம ஏதோ சூடான ஒரு பொருள் சாப்பிடுறோம் அப்படின்னு நினைச்சுக்கும். ஆக்சுவலா நம்ம ஏதோ சூடா சாப்பிடல, மிளகா தான் சாப்பிட்டுருக்கோம். ஆனா இந்த TRPV1 ரிசெப்டர் ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்ம ஏதோ சூடா சாப்பிடுறோம் அப்படின்னு நம்ம பிரெயின் ட்ரிக் ஆகிடும். இப்படி ட்ரிக் ஆகிற பிரெயின் நம்ம பாடியை கூல் பண்றதுக்காக நிறைய மெக்கானிசம் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதனாலதான் நம்ம மிளகா சாப்பிடும் போது கண்ணு கலங்குறது, வாயில எரிச்சல் ஏற்படுறது, உடம்பு வேர்க்கிறது இதெல்லாம் நடக்குது. பில்லி சூனியம் இல்ல, இது சில்லி சூனியம்.